அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய கரத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இல்லைங்களா? பாருங்க, சங்கீதம் 18 தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய கரத்தை பத்தி நிறைய சொல்றாரு. ஒரு 3 விஷயம் பாருங்களேன். 18-16 வசனம் பாருங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். கர்த்தருடைய கரம் என்ன பண்ணது? நம்மளை தூக்கி விடுகிறது. கரம் நீட்டி தூக்கும் நேசரிவர். ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையில மூழ்கி கொண்டிருக்கிறீங்களா? கரம் நீட்டி கர்த்தர் உங்களை என்று தூக்கி விடுகிறார். பேதுரு பாருங்க, இயேசுவை பார்த்து நடக்கிறான், கடலின் மேல் நடக்கிறான். பெரிய அற்புதம், என்ன ஒரு ஆச்சரியம்! கடலின் மேல் ஒருத்தர் நடக்கிறான் பாருங்க. ஆனா காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே இரட்சியும் என்கிறான். இயேசு உடனே கரம் நீட்டி அவனை தூக்கினார். இன்னைக்கு நீங்க இயேசுவே என்னை ரட்சியும் கேளுங்க, இந்த தேவன் இன்றைக்கு உங்களை கரம் நீட்டி உங்களை அப்படியே கரம் பிடித்து தூக்கி விடுவார். எந்த பிரச்சனை உங்களை மூழ்கடிக்க பார்த்துச்சோ இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு கர்த்தர் பூரண விடுதலை கொடுப்பார். ஆமென். எனவே கரம் நீட்டி இன்று உங்களை அவர் தூக்கி விடுவார். நீங்கள் இனி அதிலே விழுவதில்லை. ஆமென். 2வது போட்டிருக்கு 17ஆம் வசனத்துல, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அப்ப தூக்கி விடுகிற தெய்வன் என்ன செய்கிறாரா? விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிற? யார்கிட்ட இருந்து விடுவிக்கிறார்னா, பலத்த சத்துருவுக்கும் பகைக்கிறவர்களுக்கும். அப்படின்னா உங்களை பார்க்கலும் பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க. பிரதர், அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க பிரதர், அவங்ககிட்ட மாட்டிட்டு நம்ம வெளியே வர முடியாம இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் ரொம்ப பவர்ஃபுல். ஆமென். அப்ப உங்களை பார்க்கலும் பெரிய பிரச்சனைகள் தெய்வன் என்று உங்களை விடுவிக்கிறார். உங்களை பகைக்கிறவர்களின் கைகளில் இருந்து உங்களை விடுவிக்கிறார். அவங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை பிரதர், நான் அவங்களை நேசிச்சாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை பிரதர், என்ன அப்படியே கவிழ்க்க பார்த்துட்டே இருக்கிறாங்க, எனக்கு சதி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பகைக்கிறவர்களின் கைகளில் இருந்து உன்னை விடுவிக்கிற தேவன் நான் உன்னை விடுவிப்பேன். நாம அப்ப இந்த தேவன் இன்னைக்கு உங்களை தூக்கி விடுகிறார். மாத்திரமல்ல, உங்களை விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்துல பாருங்க, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆமென். விடுவிக்கிறார். மாத்திரமல்ல, தப்புவிக்கிறார். சில பிரச்சனையில உங்களை அப்படியே சிக்க வைக்க சிலர் சதி மோசங்கள் செய்கிறார்களே, ஆண்டவர் பாருங்க, இந்த தெய்வன் தமது கரத்தினாலே உங்களை தப்புவிக்கிறார். நீங்க அதுல சிக்காதபடிக்கு உங்களை தப்புவிக்கிறார். ஆமென். நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க, நீங்க சிக்கிற மாட்டீங்க. ஆமென். பிசாசுகளை விழ வைக்க என்னென்னமோ செய்யறாங்க, நீங்க சிக்க மாட்டீங்க, நீங்க எஸ்கேப் ஆவீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, விசாலமான இடம் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், ஒரு விசாலமான இடத்திலே தெய்வன் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் நாள் இது. ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். எனவே தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் அவனை தூக்கி விட்டது, விடுவித்தது, தப்புவித்தது, விசாலமான இடத்திலே கொண்டு வந்து விட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். தெய்வன் தமது கரம் நீட்டி உங்களை தூக்குவார். அதே நேரத்திலே கரத்தினாலே உங்களை விடுவிப்பார். இது மாத்திரமல்ல, உங்களை தப்புவிப்பார். விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த நாள் அற்புதத்தின் நாள். அற்புதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.